2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் இபிஎஸ்ஐ முதல்வராக்குவது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவின் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு தீர்மானத்தை முறியடிக்கும் விதமாக இந்த தீர்மானத்தை அதிமுக நிறைவேற்றியுள்ளது. இதனிடையே பிளவுபட்டுள்ள அதிமுக இணைய வேண்டும் என்பதை தொண்டர்களின் கோரிக்கை என்று முன்னாள் துணை முதல்வர் OPS கூறியுள்ளார். எந்த சா வந்தால் என்ன, எத்தனை திட்டங்கள் போட்டால் என்ன, தமிழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று முதல்வர் MK ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். டில்லி பாதுஷா என்கிற நினைப்பில் யார் இங்கே வந்தாலும் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆணவம் பிடித்த டெல்லிக்கு எப்போதுமே தமிழகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் குஜராத்தில் பேசிய அமித்ஷா கூடிய விரைவில் திமுக அரசு துடை தெரியப்படும் என்று கூறியதற்கு எதிர்வினையாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணை தொல்லியல் துறையை சார்ந்த 7 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து தரவுகளை சேகரித்துள்ளது. மலையுச்சியில் உள்ளது பாரம்பரியமாக தீபம் ஏற்றும் தூண் என்று ஒரு தரப்பினரும், ஆங்கிலேயர் காலத்தில் ஊன்றப்பட்ட நில அளவைக்கல் என்று வேறு சில தரப்பினரும் கூறி வந்தனர். இதற்கு முடிவு கட்டும் விதமாக இந்த ஆய்வு நடைபெற்றுள்ளது. அதேபோல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளதை வைத்து தமிழகத்திலும் மதக்கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர். பனையூரில் தாவேக தலைவர் விஜய் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளார். இதில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கின்றனர். தேர்தல் பணிகள், அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பலவற்றை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதனிடையே 16ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் கலந்து கொள்ளவிருந்த பிரச்சார கூட்டம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவில் மோடியை சந்தித்துவிட்டு ரஷ்யா சென்ற புடின் மொழிகள் பலவாக இருந்தாலும் அங்கிருக்கும் ஒற்றுமையும் கலாச்சாரமும் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஒற்றுமை நம்மிடத்திலும் வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மம்முக வில்லனாக நடித்துள்ள களம் காவல் என்கிற மலையாள திரைப்படம் 5 நாட்களில் 50 கோடியை வசூலித்துள்ளது. மம்முட்டியின் திரைப்பட பயணத்தில் மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பணம் வசூலானது என்பது இதுவே முதல் முறை. அவருடைய நடிப்பும் படத்தின் கதைக்களமும் படமாக்கப்பட்ட விதமும் இந்த வசூலை சாத்தியமாக்கியுள்ளது.